கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். கிருபையாக இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிமையான இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமானவரும் அற்புதமானவரும் மேன்மையானவரும் மகிமையானவருமாகிய கர்த்தர், இந்த நாளிலும் எப்படிப்பட்ட வார்த்தைகளின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளை திருப்திப்படுத்துகிறீரோ, திருப்திப்படுத்த விரும்புகின்றீரோ, திருப்திப்படுத்துவதற்கு நீர் ஆயத்தமாக இருக்கின்றீரோ, அப்படிப்பட்ட வார்த்தைகளின் மூலமாய் ஆசீர்வதிக்கவும் திருப்திப்படுத்தவும் போதுமானவராக இருக்கிறீர் என்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடுதலையோடு உம்முடைய செய்திகள் கடந்து வருவதாக. உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத கிரியைகளை உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் கடிந்து ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பெருக பண்ணும் ஆண்டவர் அப்படிங்கிற தலைப்பில் உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. பெருக பண்ணுதல் அப்படின்னா, முந்தி ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்போன்னு வைத்துக்கொள்ளுங்கள். முந்தி ஒரு பிரான்ச் இருந்துச்சு பிரதர், இப்போ ஆண்டவரே பெருக செய்திருக்கிறாரு, இப்போ நிறைய இடத்துல பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். முந்தி கொஞ்சம் தான் எங்களுக்கு ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க, இப்போ ஒர்க்கர்ஸையும் பெருக பண்ணியிருக்கிறாங்க. முந்தி நாங்கள் ஆடு வளர்த்தோம் பிரதர், 5 ஆடு 10 ஆடு தான் வளர்த்தோம், இப்போ எங்கள் மந்தைகள் பெருகி இருக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொருவரும் விரும்பக்கூடிய காரியங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 3 குறிப்பை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த 3லும் நாம் பெருக அவர் விரும்புகிறார். அப்போ அவருடைய விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் அந்த பெருக்கங்கள் நிறைவேறுவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் தந்தருள்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். வேதவசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை ஆண்டவர் அழைத்து, இந்த வசனம் நமக்கு புரியும்படி இருக்கிறது, அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ரொம்ப அழகாக இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாரை பார்த்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அப்போ இந்த 2 வசனங்களின் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்கிற ஒரு காரியம் என்ன? ஆண்டவர் நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுகிறவர். ஆண்டவர் நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுகிறவர். இதை நாம் நம்முடைய சிந்தைகளிலே வைத்து கொள்ளுங்கள். திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே, சந்ததிகள் இல்லாமல் இருக்கின்றதே என்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய சந்ததியை ஆண்டவர் பெருக பண்ணுவார். கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், அவ்வளோதான். நிச்சயமாகவே அவர் பெருக பண்ணுகிறவர். சூரத் அப்படிங்கிற இடத்துக்கு நான் இறைவனிக்காக சென்றிருந்தேன். அங்கே ஒரு தாயார் தன்னுடைய பேர குழந்தையை காமித்து, ஐயா 13 ஆண்டுகள் கழித்து இந்த குழந்தை எங்களுக்கு ஆண்டவர் கிருபையாக தந்தார் ஐயா என்று சொன்னார்கள். 13 வருஷம். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சந்ததிகள் இல்லை என்று சொன்ன உடனே கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் முறுமுறுப்பு, குடும்பங்களிலே முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்புகள் உங்களுக்கு வேண்டாம். ஆண்டவர் உங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுவோம் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
ஆண்டவர் நம்முடைய சந்ததியை பெருக பண்ண வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பலாம். ஆண்டவர் நம்முடைய சந்ததியை பெருகச் செய்கிறவர் தான். அவர் பெருகச் செய்ய வேண்டும் என்றால் ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14ஆம் வசனம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததினாலே இவ்விதமாக அவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு தன்மை நமக்குள்ளே இருக்கும் என்றால், இன்னும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 16, 17 இப்படி சொல்லுகிறது. 17, 18. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சன்னதியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதில் வரக்கூடிய ஒரு பதம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். சந்ததிகளுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களே, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இல்லை என்கிற கவலையோடு அல்ல, நிச்சயமாகவே என் சந்ததியை என் தேவனால் பெருக பண்ணுவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆண்டவர் நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுவார். இன்னும் கூட ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லட்டும். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 17, 18 இப்படி சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களையெல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை வரும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இங்கே அபிமெலேக் என்று சொல்லக்கூடிய கேராரின் ராஜா குழந்தை பாக்கியம் இல்லாதிருந்தது. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதிருப்பதற்கு காரணம் கர்த்தர் கற்பத்தை அடைத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆபிரகாமினுடைய மனைவியினிடத்திலே தவறாக நடக்க முயற்சி பண்ணினார். ஏற்ற நேரத்திலே ஆண்டவராகவே அதை தடுத்து நிறுத்தினார். இப்படிப்பட்ட ஒரு இழிவான காரியம். அதற்கு காரணம் ஆபிரகாம் ஒரு சின்ன குற்றம் செய்ததனால. என கண்பானவர்களே, தன்னுடைய தவறுகளை சரி செய்து கொண்டு அபிமெலேக்குக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்ணினான். தவறு செய்தது ஆபிரகாமும் உண்டு, அபிமெலேக்கும் உண்டு. வேதவசனம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். 5ஆம் வசனம், 20வது அதிகாரம் 5ஆம் வசனம். இவள் என் தன் சகோதரி என்று அவன் என்னோடே சொல்லவில்லையா? மனைவியாகிய சாராளை தன்னுடைய சகோதரி என்று சொன்னதனால அபிமெலேக்குக்கு அவள் மீது ஒரு ஆசை வந்துவிட்டது. இப்போ 6ஆம் வசனத்தெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தவறு நடக்காதவரை தடை செய்தார். தடை செய்துவிட்டு 7ஆம் வசனத்திலே அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். தொடர்ந்து வாசிக்கும் பொழுதுதான் அவளுடைய கற்பங்கள் அடைக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்காக ஆபிரகாம் வேண்டுதல் செய்தான். கற்பம் திறக்கப்பட்டது. கீழ்ப்படிதலின் மூலமாகவும் கற்பம் திறக்கப்படும். இறைவணியாளர்களுடைய ஜெபத்தின் மூலமாகவும்
தனக்கு துரோகம் செய்யவிருந்த அபிமெலேக்குக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்ணினான் என்று வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நம்ம வாசித்து பார்த்தால் அன்னாள் தனக்காக போய் ஜெபித்தாள். அப்போ தன்னுடைய ஜெபத்தை கேட்டு கூட ஆண்டவர் அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளி செய்தார். சந்ததிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கின்றீர்களா? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள், நீங்களும் உங்களுடைய முழங்கால்களை ஊன்றுங்கள். ஆண்டவர் ஆச்சரியமானபடி உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான சந்தானங்கள் உருவாக கர்த்தர் கிருபை பாராட்டுவார். இல்லை என்கிற எண்ணங்கள் மட்டும் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது. ஏற்ற காலத்திலே ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின்படி எனக்கு சந்தானம் உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணும் பொழுதெல்லாம் ரொம்ப ஜெபமனக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஆண்டவரே, இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற மக்கள், அவர்களாகவே ஜெபிக்கிற மக்கள், வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு ஜெபிக்கிற மக்களுக்கெல்லாம் நீ சந்தானத்தை பெருகச் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு பாரத்தோடு ஜெபிக்கின்ற ஒரு உள்ளத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியினுடைய முடிவிலே நம்ம அதற்காக விசேஷமாக நாம் ஜெபம் செய்ய போகிறோம். இரண்டாவதாக, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது: சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, நான் பலகீனம் உள்ளவன் தான், ஆனால் ஆண்டவருடைய பலன் என்னை தாங்குகிறது, அதனால் எனக்கு சத்துவம் வந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நான் ஸ்டேஜில் பிரசங்கம் பண்ணி விட்டு இறங்கும் பொழுதெல்லாம் ரொம்ப பலகீனமாக இருப்பேன். சேரில் உட்காரதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நேராக ரூமுக்கு வருவேன், ரெஸ்ட் எடுப்பேன். அடுத்த மீட்டிங், ஸ்டேஜுக்கு ஏறின உடனே ஒரு புது பலன். ஆண்டவர் அந்த சத்துவத்தை தந்தபடியினால்தான் இத்தனை ஆண்டுகளாக ஆண்டவருடைய பணிக்கென்று ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை கிருபையாக ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவர் யாருக்கு அந்த சத்துவத்தை கொடுக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால் வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது பாருங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பார்த்தால், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 36 நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல் எரியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சிக்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டா மரித்தார்கள், துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இப்படிப்பட்டதில் காரியங்களையெல்லாம் அனுபவிப்பதற்கு ஆண்டவருடைய சத்துவம் நமக்கு தேவை. ஐயோ, நான் உமக்காக தானே ஓடுகிறேன், எனக்கு ஏன் இது வரணும், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த அடி, எனக்கு ஏன் இந்த நஷ்டம் அப்படின்னு கேள்வி மேல் கேட்கிற மக்கள் பெருகியிருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டு ஆண்டவருக்காக தைரியமாக எழும்பி பிரகாசிப்பதற்கு தேவையான சத்துவத்தை ஆண்டவர் தருகிறார். போல்ட்னஸ், இந்த தைரியம், இந்த பலன் எங்கிருந்து வந்துச்சுது? ஆண்டவர் காத்திருக்கிறவர்களுக்கு அவருடைய சத்துவத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய சத்துவத்தை கொடுக்கின்றவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள், எவ்வளோ பெரிய சாக்கியம் அது. ஆண்டவர் அவருடைய சத்துவத்தை நமக்கு தருகிறார். பவுல் விதமாக சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா,
என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். தன்னுடைய பலவீனங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி பவுல் ஜெபிக்க, அவரோ என் கிருபை உனக்கு போதும், பலவீனம் மாறாது, ஆனால் என் கிருபை வாங்கூட இருக்கும். அந்த பலவீனத்திலும் அவர் சொல்லுகிறார் பாருங்கள், அந்த வசனத்தினுடைய கடைசி வரி, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஒரு பாட்டு கூட உண்டு, பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவான் நான். தேவன் சொன்னார், உங்களுடைய பலவீனங்களையே நோக்கி பார்க்காண்டாம், உங்களுடைய பலவீனங்களை மேற்கொள்ளக்கூடிய சத்துவத்தை தரக்கூடிய ஆண்டவர், சத்துவத்தையும் அவர் பெருக பண்ணக்கூடியவர் என்பதை நம்முடைய சிந்தைகளிலே நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இப்போ ஆண்டவர் சத்துவத்தை பெருகச் செய்கிறார், பலனை பெருகச் செய்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக மருத்துவர் என்னுடைய சிறுநீரகம் செயலிழந்து போனதாக முத்திரை குத்தினார். அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் எனக்கு இருந்துச்சுது. நடக்க முடியாது, படுக்கை விட்டு எழும்ப முடியாது, பைக் ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, ரொம்ப ஒரு சின்ன ஸ்டெப்பு ஏற முடியாது. அந்த சூழ்நிலையை பார்த்தா இன்னும் சில குறிப்பிட்ட நாட்கள் தான் என்னால் இருக்க முடியுமோ அப்படின்னு ஒரு எண்ணம். எனினும் ஆண்டவர் சத்துவத்தை கொடுத்தார், சத்துவத்தை பெருகச் செய்தார். 2020 வருஷத்தில் கொரோனாவுக்கு முன்னால் நடந்த சம்பவம் இது. அந்த சூழல்களிலே ஆண்டவர் அவருடைய சத்துவத்தை, நான் நினச்சேன் இனிமேலாம் என்னால் முந்தைய மாதிரி பல வெளியிடங்களுக்கு இறைவனிக்காக போக முடியாது, மணிக்கணக்காக கீபோர்டு போட்டு பாட்டு படிக்க முடியாது, இனிமேல் அப்படி வீட்டுக்குள்ளே உட்காந்து தகவல் தொடர்பு சாதனங்களை மட்டும் பயன்படுத்தி ஆண்டவருடைய பணியை செஞ்சுக்கிட்டு முடங்கி கிடக்க வேண்டியதான். பரவாயில்ல ஆண்டவரே, நீர் என்ன நினச்சாலும் சரி, ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே என்கிற கேள்வி இல்லாமல் தொடர்ந்து ஆண்டவருடைய பணிகளை செய்வதற்கு தேவையான சத்துவத்தை பெருகச் செய்கிறார். பல திருமண்டலங்களை சுற்றி வரக்கூடிய வாய்ப்புகள், பல இடங்களுக்கு ஓடிட்டு வரோம். இந்த மே மாதத்துலலாம் எல்லா வாரமும் கன்வென்ஷன், ஒவ்வொரு இடங்களுக்கு ஓடுதோம். நாங்களே பாடல், நாங்களே இசை, நாங்களே செய்தி. இதற்கெல்லாம் பலன் எங்கேருந்து வந்துச்சுது? அதற்கென்று எந்த ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸும் குடிக்கிறது இல்லை, சத்தான உணவுகளை திங்கிறது இல்லை. மாறாக அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நாம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் பலன் தரக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். பலன் தரக்கூடிய ஆண்டவர். இன்னைக்கு பலகீனங்களையே நீங்கள் பெருசாக நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பெண்கள் பலகீனமான பாண்டம் பாண்டனே சொல்லி பலகீனமாக இருக்கிறவங்க உண்டு. ஆவி உற்சாகம் உள்ளது. தேவன் உங்களுடைய சத்துவத்தை பெருகச் செய்கிறவர் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. மூன்றாவதாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தால், அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார் என்று போடப்பட்டிருக்கிறது. கிருபையை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இடிபி அப்படிங்கிற மொழிபெயர்ப்பில் அருளை அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவருடைய கிருபையை பெருக பண்ணுகிறார். அவருடைய கிருபை என்பது தகுதியை பார்த்து கொடுப்பது அல்ல, தகுதியை பார்த்து கொடுப்பது அல்ல. இதை பெற்றுக்கொள்வதற்குரிய தகுதி அவனுக்கு இல்லை. எனினும் ஆண்டவர் அவருடைய கிருபையை கொடுக்கிறார், அவருடைய கிருபையால் வழி நடத்துகிறார். ஆண்டவருடைய கிருபை நமக்கு இருந்தால் போதும். ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபையை நான் பெருக பண்றேன். இன்னைக்கு ஆண்டவருக்காக நாம் இன்னும் வேகமாக ஓட வேண்டும் என்றால் அவருடைய கிருபை நமக்கு வேணும், அவருடைய ஒத்தாசை நமக்கு வேணும். அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், கிருபையை பெருக பண்ணுவேன். அப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதபடியில் நம்ம வீழ்ந்து கிடக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவரே நாங்கள் ஓடுவது உம்முடைய கிருபை, நிற்பது உம்முடைய கிருபை,
கண்ணிகளிலே கால்கள் சிக்காமல் விடுவிக்கப்பட்டு ஓடுவது, கண்ணிகள் தெரிக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் செய்கிறது அவருடைய கிருபை. ஆண்டவர் அவருடைய கிருபையை எனக்கு தருவதற்கு, பாராட்டுவதற்கு எந்த தகுதியும் எனக்கு இல்லை. நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்தோ, நம்முடைய எண்ணங்களை பார்த்தோ அவர் கிருபையை தருகிறவர் அல்ல. அவருடைய கிருபைக்கு நம்ம பாத்திரமாக இருந்தால் போதும். அதனால தான் என் கிருபை உனக்கு போதும், எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு பர்த்திமேயு மாற்றுத்திறனாளி ஆகிய ஒரு மனிதன் ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தினாரே. அப்போ நம்ம இன்றைக்கி நம்ம ஓடுவது, நடப்பது, இந்த ஆண்டிலே லந்துகால கூட்டங்களுக்காக நான் கோவை சென்றிருக்கும் பொழுது, பைக்கில் போகும்பொழுது இன்னொரு பைக் எங்கள் மேலே மோதி என்னுடைய விரலில் கொஞ்சம் ஆழமாகவே வெட்டு வந்து விட்டது. ரத்தம் ஒழுகிட்டு இருந்துச்சு. நாங்களும் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம். எங்களை பார்த்து கேட்டால் தையல் போடவான்னு கேட்டால், நாங்கள் சொன்னேன் ஒருவேளை துட்டை வாங்கிறது தான் கேட்காங்களோன்னு நினச்சிக்கிட்டு, இல்லைம்மா கெட்டி மட்டும் விட்டுருங்க ஊரை பார்த்து அடுத்த நாள் வந்தோம். நாங்கள் வந்த உடனே ஒரு லோக்கல் டாக்டரை பார்த்தா அந்த காலை பிளந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு ஆழமாக வெட்டப்பட்டிருக்கிறது. ஒரு விரல் ஆழமாக, இன்னும் விரலில் அரைவாசி, இன்னும் ஒரு இல்லை, அப்படி வலது காலில் 4 பெரிய கட்டை போட்டு விட்டுட்டாங்க. அப்போ மருத்துவமனையில் எங்களை பார்த்து கேட்குற கேள்வி, உங்களுக்கு இனிப்பு இருக்குதா? இருக்குது. இந்த மாதிரி காலெல்லாம் புண்ணு வந்துச்சுன்னா லேசெல்லாம் ஆறாதையா. கெட்டு போட்டோம். நீங்கள் நேற்றே அங்கே போடும்பொழுதே ஒரு தையல் போட்டிருக்கலாமே, இவ்வளோ பெருசாக இருக்க, இதெல்லாம் நிறந்து வரணும்னா ரொம்ப நாளாகுமே. இது மருத்துவர்களுடைய கூற்று. ஆனால் என்ன ஆச்சரியம், அந்த தழும்பே இல்லாத அளவில் ஆண்டவர் சுகம் கொடுத்தார். இது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அப்போ தான் நினச்சேன், அவருடைய கிருபையை பெருக செய்கிறதுனால தான் இப்படிப்பட்ட பலகீனங்களில் இருந்தெல்லாம் ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமாய் வழி நடத்துகிறார். அப்போ ஆண்டவர் கிருபையை பெருகச் செய்வதாக வேத வசனம் நமக்கு சொல்கிறது. சரிதானா? 3 காரியம் சொன்னேன். அவர் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார், சத்துவத்தை பெருக பண்ணுவதாக சொல்லுகிறார், கிருபையையும் அவர் பெருக பண்ணுகிறார். இப்போ நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ண போகிறோம். சரிதானா? பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர், பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் உண்மையை சொன்னவர், பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் ஏமாற்றுகிறவர் அல்ல. இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் உங்களுடைய முழங்கால்களை ஊன்றுங்க, அல்லது எளிமை நின்று ஜெபம் செய்யுங்க. உங்களுடைய சத்துவம் பெருக வேண்டும் என்றால் எந்தெந்த பகுதிகள் பலகீனமாக இருக்குதோ அதில் உங்கள் கையை வைங்க. கிருபை பெருக வேண்டும் என்றால் உங்களுடைய தலையில் கையை வைங்க. சந்தானங்கள் பெருக வேண்டும் என்றால் உங்களுடைய வயிற்றில் கையை வைங்க. இந்த நாள் பெருக பண்ணக்கூடிய நாள், ஆண்டவரால் பெருக பண்ணக்கூடிய காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்பதை உணர்ந்து விசுவாசித்து ஆண்டவரே கேட்போமா? எல்லாரும் உருக்கமாக நம்ம கேட்க போகிறோம். எங்கள் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறேன். எல்லாரும் தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். பெருக பண்ணுவேன், அதை செய்யக்கூடிய தகுதி உள்ளவர் நீர், செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர் நீர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர் நீர். மெடிக்கல் ரிப்போர்ட் நில்லு என்று சொன்னேன், இயலாது என்று சொன்னேன். அப்படி சொல்லக்கூடிய ஆபிரகாம் சாராளுக்கும் நீர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீர். வயது சென்றவர்களாக இருந்த ஆசாரியராகிய சகரியாவுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்தீர். கணவனும் மனைவியும் இணைந்து கொள்வதற்கு முன்பதாகவும் மரியாளுக்கு நீர் அருமையாக நீர் பிறந்தீர் ஆண்டவரே. நீர் நினைத்தால் எப்படியும் மெடிக்கல் ரிப்போர்ட் எங்களுக்கு முக்கியம் அல்ல, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு முக்கியம். இந்த நாளிலே அவைகளுக்காக கண்ணீர் விடக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆச்சரியம் உண்டாவதாக, ஒரு அற்புதம் உண்டாவதாக. இது எங்களால் உண்டானதல்ல, இது உம்மாலானது ஆண்டவரே. நீர் மகிமையாய் நடத்த போகிறதற்காய் உமக்கு நன்றி. ஐயோ, நான் பலவீனமாய் இருக்கிறேனே,
பலனில்லாமல் தவிக்கிறேனே என்று எண்ணுகிற மக்கள் இயேசுவின் நாமத்தில் அந்த பலகீனங்கள் எல்லாம் மாறி சத்துவத்தை பெருகச் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த சத்துவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் எனக்கு இறங்கும் அப்பா, உம்முடைய கிருபையினால் என்னை வழிநடத்தும், தகுதியற்ற எனக்கு நீர் வாழ்வுதாரும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ ஒரு ஆச்சரியம் உண்டாவதாக. அப்படி நீர் செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி. இந்த நாள் பெருகச் செய்கிற நாள் என்று ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் நீர் கிருபை தாரும். அப்படி செய்ய போகிறதை நினைத்து உமக்கு நன்றி. துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.